Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது class 10 arithmetic progressions continuation. Last classல introduction nth term of an AP பார்த்திருந்தோம். இந்த கிளாஸ்ல நம்ம sum of nth term of an AP பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Last classல nth term of an AP பார்த்திருந்தோம். nth term of an AP formula last classல nth term of an AP பார்த்திருந்தோம். nth term of the AP formula வந்துட்டு an is equals to a plus n minus 1 of d. இந்த ஃபார்முலா எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம்? எந்த இடத்துல which place இப்போ ஒரு சீக்வன்ஸில் ஃபஸ்ட்டு டேர்ம், ஃபிஃப்த்து டேர்ம், 20th டேர்ம் அந்த மாதிரி கண்டுபிடிக்கணும்னா ஏஎன் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம சம் ஆஃப் nth term of an AP, சம் ஆஃப் nth term of an APனா என்னது? எல்லா நம்பரையும் ஆட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அகெயின் ஐ வில் கோ வித் ஒன் எக்ஸாம்பிள் 1, 5, 9, 13 இது ஒரு சீக்வன்ஸ். இப்போ சம் இப்போ ஒரு சீக்வன்ஸை எப்படி ஆட் பண்ணணுங்கிறது சொல்கிறேன். ஓகே, இப்போ சம் ஆஃப் ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படின்னா ஃபஸ்ட் நம்பரை மட்டும் வர்றது. அப்போ S1 A1 ஈக்குவல், S1 இஸ் ஈக்குவல்ஸ் டு A1. சம் ஆஃப் டூ டேர்ம்ஸ், அதாவது ஃபஸ்ட்டு டூ டேர்ம்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டூ டேர்ம்ஸ்னால் யார் யார்? 1ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணுறோம். 1ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? உங்களுக்கு 1ஐயும் 5ஐயும் ஆட் பண்ணால் உங்களுக்கு 1 + 5 = 6 கிடைக்கும். S3ங்கிறது என்ன? வாட் இஸ் த மீனிங்? சம் ஆஃப் ஃபஸ்ட்டு த்ரீ டேர்ம்ஸ், அதாவது A1, A2, A3 மூணுத்தையுமே நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ 1 + 5 + 9 = என்ன கிடைக்கும்? 10, 15 கிடைக்கும். அதே மாதிரி சம் ஆஃப் S4னா சம் ஆஃப் ஃபஸ்ட்டு ஃபோர் டேர்ம்ஸ் A1, A2, A3, A4 = இப்போ A1 வேல்யூ 1, A2 வேல்யூ 5, A3 வேல்யூ 3, 9, A4 வேல்யூ 13. இப்போ இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 10, 18, 10 + 18, 28 is the answer. ஓகே, இப்போ S1, S2, S3 இந்த மாதிரி இப்போ S15, S20, S35 கண்டுபிடிக்கணும்னா நம்ம வித் ஹெல்ப் ஆஃப் த ஃபார்முலா நம்ம சால்வ் பண்ண முடியும். ஓகேவா? டெரைவ் பண்ணி காட்ட முடியும். சரி, டெரைவ் பண்ணி பார்க்குறதுனால என்ன இருக்குது? ஸ்ட்ரைட்டாக ஃபார்முலா எழுதுகிறேன். Sn is equals to n/2 into 2a plus n minus 1 of d. இது ஒரு ஃபார்முலா. அப்படி இல்லைன்னா இன்னொரு ஃபார்முலா n/2 a plus an. இன்னொரு ஃபார்முலா Sn is equals to an plus a into n/2. okay, Sn is equals to n/2 a plus an formula. okay, Sn formula first இந்த formula எங்க யூஸ் பண்ணனும்னா a value given, d value given, then n value given இருந்துச்சுன்னா we can able to apply this formula. இந்த formula எப்போ applicable? இந்த ஃபார்முலா ஏ வேல்யூ கொடுத்து ஏஎன் வேல்யூ தெரிஞ்சால் என் வேல்யூ தெரிஞ்சிச்சுன்னா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம். புரியுதுங்களா? ஓகே, பேஸ்ட் ஆன் தட் கிவன் டேட்டா வி கேன் ஏபிள் டு அப்ளை த ஃபார்முலா. வாங்க ஒரு சம் பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சம் ஃபைண்ட் த சம் ஆஃப் த ஃபாலோயிங் ஏபிஸ் 2, 7, 12 up to 10 டேர்ம்ஸ். இப்போ இதில் ஏ வேல்யூ என்னது? ஏ வேல்யூ 2, டி வேல்யூ யார்? A2 minus A1, A2 value 7, 7 minus 2, you will get 5. ஓகேவா? D = 5. now AN கொடுக்கல, அதுக்கு பதிலாக n தான் கொடுத்துருக்குறாங்க 10. இப்போ n கொடுத்துருந்தால எந்த ஃபார்முலா சொன்னேன்? எஸ், வெரி குட். ஃபஸ்ட்டு ஃபார்முலா n/2 into 2a plus n minus 1 of d ஃபார்முலா. இப்போ என்னோட வேல்யூ என்னது? n வேல்யூ 10, 10/2 a value 2 plus n value 10 minus 1 டைரெக்டாக எழுதுகிறேன் 9 into 5.
ஓகே, இப்போ 2யும் 5யும் 2யும் 10யும் கேன்சல் பண்ண முடியும். 5 into 2 2s are 4, 4 plus 45. அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 5 into 45 plus 4, 49. Now 49 into 5, 49 into 5 வந்துட்டு 245. ஓகே, 245 is our answer. புரிஞ்சுங்களா? இந்த சம் ஏ வேல்யூ தெரியும், டி வேல்யூ தெரியும், என் வேல்யூ தெரியும். அப்போ டி வேல்யூ தெரிஞ்சாலே என் வேல்யூவும் தெரிஞ்சாலே நம்ம எஸ்என் ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே ஓகே, நெக்ஸ்ட் சம் போகலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஃபைண்ட் த சம் மட்டும் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதில் சீக்வன்ஸில் உங்களுக்கு 34, 32, 30 till 10 வரைக்கும் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா உங்களுக்கு ஏ வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. ஏ வேல்யூங்கிறது ஃபஸ்ட்டு டேர்ம். ஓகேவா? தென் டி வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறது? A2 மைனஸ் A1. A2 வேல்யூ 32 மைனஸ் A1 வேல்யூ 34. ரெண்டுத்தையும் சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு -2 டி வேல்யூ. ஓகேவா? ஆல்ரெடி நான் லாஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருந்தேன், சீக்வன்ஸ் டிக்ரீசிங் ஆர்டரில் வந்தாலே டி வேல்யூ நெகட்டிவில் தான் வரும். இப்போ அடுத்து இதில் என் வேல்யூ கொடுக்கல, இருக்கிறதுலே பிரச்சனை இதுதான். இதில் ஏஎன் வேல்யூ தான் கொடுத்துருக்குறாங்க 10. இப்போ ஃபஸ்ட்டு சம்மு சால்வ் பண்ணணுன்னா ஏஎன் வேல்யூவில் இருந்து என் வேல்யூவை கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஏஎன் ஃபார்முலா ஏஎன் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 ஆஃப் டி. ஓகே, ஏஎன் வேல்யூ 10, ஏ வேல்யூ என்னது 34, என் வேல்யூ தெரியாது, டி வேல்யூ -2. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்? இந்த தனியாக இருக்கிற நம்பர் தான் அந்த பக்கம் போகணும். 10 minus 34 ஓகே is equals to n minus 1 into -2. அப்போ -24 is equals to n minus 1 into -2. இப்போ என்ன பண்ணலாம்? this -2 go to that side, become as divide. -24 by -2 is equals to n minus 1. இப்போ minus cancel பண்ணலாம். அப்போ 12 is equals to n minus 1. இந்த -1 அந்த வச்சுன்னா n is equals to 12 plus 1, n equal to 13. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஏஎஸ்என் ஃபார்முலா ஸ்ட்ரைட்டாகவே நம்ம அப்ளை பண்ண முடியும். எந்த ஃபார்முலா? எனக்கு ஏஎன் தெரிஞ்சதுனால செகண்ட் ஃபார்முலாவே அப்ளை பண்ண முடியும். n/2 a ப்ளஸ் ஏஎன். என் வேல்யூ 13, 13/2 இன்ட்டு ஏ வேல்யூ 34, 34 ப்ளஸ் ஏஎன் வேல்யூ 10. இப்போ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 13/2 இன்ட்டு 44. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 22. 22 into 13. 22 into 13 வரும் 26, 268, 286. 20 செக் பண்ணிக்கிறேன். 26 ஆமாம் 286. எஸ் கரெக்ட், 286. அதாவது எஸ்என் S13. புரிஞ்சுங்களா? போன சம்முக்கு இந்த சம்முக்கு என்ன டிஃப்ரென்ஸ் புரியுதா? போன சம்மில் என் வேல்யூ கொடுத்துருந்தாங்க, அதனால் டேரெக்டாக எஸ்என் ஃபார்முலா எடுத்து போட்டு அப்ளை பண்ணியாச்சு. இந்த சம்மில் என் வேல்யூ கொடுக்கல. என் வேல்யூ கொடுக்காதனால ஃபஸ்ட்டு என் வேல்யூவை தான் கண்டுபிடிக்கணும் ஏஎன் ஃபார்முலா யூஸ் பண்ணி. அதுக்கப்புறம் எஸ்என் ஃபார்முலா. ஏஎன் வேல்யூ தெரிஞ்சதுனால செகண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணியிருக்கேன். ஒருவேளை ஏஎன் வேல்யூ தெரிலனா ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு சம் இங்கே பாருங்கள். தேர்ட் சம் பாருங்கள். தேர்ட் சம் ஏ வேல்யூ தெரியும், டி வேல்யூ தெரியும், ஏஎன் வேல்யூ தெரியும். அவங்க என் வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்க, எஸ்என் வேல்யூ கண்டுபிடிக்க சொன்னாங்க. இந்த சம் வந்துட்டு போன சம்மோட அதே ஜெராக்ஸ் காப்பி தான். இன்னும் போன சம் வந்து சீக்வன்ஸில் கொடுத்துருந்தாங்க. இந்த சம் வந்துட்டு டேரெக்டாகவே டேட்டாவை கொடுத்துட்டாங்க, சீக்வன்ஸ் கொடுக்காம. இப்போ பாருங்கள், நம்ம என் வேல்யூ கண்டுபிடிக்கணுன்னா எங்கேருந்து ஆரம்பிக்க சொன்னேன்? ஏஎன் ஃபார்முலா ஏ ப்ளஸ் என் மைனஸ் 1 ஆஃப் டி. ஓகே, ஏஎன் வேல்யூ 50. 50 is equals to 5 plus n minus 1 of 3. ஃபஸ்ட்டு நம்பர் அந்த பக்கம் போச்சுன்னா 50 minus 5, 45. 45 is equals to n minus 1 of 3. இந்த multiply 3 go to that side, become as divide. 45/3 is equals to n minus 1. இப்போ டிவைட் பண்ணிங்கன்னா 15 கிடைக்கும். அப்போ -1 அந்த பக்கம் போச்சுன்னா n equal to 16. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? எஸ்என், அதாவது S16 கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு ஏஎன் வேல்யூ தெரியும், அதனால் நம்ம எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாம்?
எஸ் வெரி குட். செகண்ட் ஃபார்முலாவே அப்ளை பண்ண முடியும். இப்போ என்னோட வேல்யூ 16/2, ஏஎன் வேல்யூ 5, ஏஎன் வேல்யூ 50. ஆக இதை கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 கிடைக்கும். 8 × 55. 8 × 55 என்ன வரும்? 55 × 8 40 பேலன்ஸ் 4 440. ஓகே, ஸோ 440 இஸ் அவர் ஆன்சர். புரிஞ்சுங்களா? திருப்பி சொல்கிறேன், இந்த சம்மில் என்ன பண்ணியிருக்காங்க, என் வேல்யூ கொடுக்கல, ஏஎன் வேல்யூ தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஏஎன் வேல்யூலேருந்து என் வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் எஸ்என் ஃபார்முலா தூக்கி அப்ளை பண்ணிங்கன்னா சம் முடிந்தது. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம் பாருங்கள், A12 கொடுத்துட்டாங்க, டி வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும். A12னா நம்ம எப்படி எழுதுவோம் ஜென்ரலாக? A12னா A + 11Dன்னு எழுத சொல்லியிருக்கிறேன். இப்போ A12 வந்துட்டு 37 இஸ் ஈக்குவல்ஸ் டு ஏ வேல்யூ தெரியாது, 11 × 3. அப்போ 37 ஈக்குவல் டு A + 33. இந்த 33 அந்தவங்க போச்சுன்னா 37 - 33 ஈக்குவல் டு A. அப்போ A ஈக்குவல் டு 4. இப்போ ஃபஸ்ட்டு ஒன் முடிந்தது. நெக்ஸ்ட் S12 எனக்கு வந்து S12 A12னா A12ங்கிறது லாஸ்ட் டேர்ம் மாதிரி. அப்போ ஐ கேன் ஏபிள் டு அப்ளை த லாஸ்ட் செகண்ட் ஃபார்முலா A + AN. அப்போ என்னோட வேல்யூ 12, ஏ வேல்யூ இப்போ தான் கண்டுபிடிச்சோம், சாரி 4 + AN வேல்யூ 37. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 6 37 + 4 41. 41 × 6 24 246. S12 is equals to 246. புரிஞ்சுங்களா? ஓகே, அகெயின் ஐ ரிப்பீட். A12 கொடுத்துருக்குறாங்க, A12 A + 11Dன்னு எழுதலாம். ஓகே, அதனால் A12ஓட வேல்யூ 37, சப்ஸ்டியூட் பண்ணுறேன் டியோட வேல்யூ, சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏவோட வேல்யூ 4ன்னு கிடைக்கும். S12 நெக்ஸ்ட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. எனக்கு A12 தெரிஞ்சதுனால லாஸ்ட் டேர்ம் ஃபார்முலா, அதாவது எஸ்என்லேயே லாஸ்ட் டேர்ம் ஃபார்முலா செகண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் சம் பார்ப்போம். நெக்ஸ்ட் சம், இந்த சம் தான் ரொம்ப முக்கியமான சம். ஓகே, நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஏ வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, டி வேல்யூ கொடுத்துருக்குறாங்க, எஸ்என் வேல்யூ கொடுத்துருக்குறாங்க. இப்போ நிறைய வேல்யூஸ் கொடுத்தனால எந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும் நிறைய பேருக்கு தெரியல. இப்போ எதில் இருக்கிறதுலையே யார் பிக் டேட்டாவோ அங்கேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். இங்கே யார் பிக் டேட்டா இருக்கிறதுலையே ஏடிங்கிறது சம்மை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் டேட்டா, எஸ்என்ங்கிறது தான் இருக்கிறதுலே பெரிய டேட்டா. இப்போ எஸ்என்ல இருந்து ஆரம்பிக்கணும். எஸ்என் ஃபார்முலா n/2 × 2a + n - 1 of d. இப்போ பாருங்கள், எஸ்என் வேல்யூ 90 இஸ் ஈக்குவல்ஸ் டு என் வேல்யூ தெரியாது, 2 × 2 + n - 1. என்னோட வேல்யூ என் வேல்யூ தெரியாது, தென் டி வேல்யூ 8. இப்போ புரிஞ்சுங்களா? இந்த டிவைட் அந்தவங்க போச்சுன்னா 180 இஸ் ஈக்குவல்ஸ் டு n வித்தின் த ப்ராக்கெட் 4 ப்ளஸ் இந்த ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணுறதா ரெண்டுத்துக்கு மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 8 × n 8n, 8 × 1 8. இப்போ என்ன பண்ணலாம், 180 இஸ் ஈக்குவல்ஸ் டு n × 4ஐயும் -8ஐயும் ஆட் பண்ணிங்கன்னா -4 கிடைக்கும், 8n. இப்போ n மல்டிப்ளை பண்ணுங்கள். இப்போ 180 இஸ் ஈக்குவல்ஸ் டு 8n² - 4n. இப்போ 8n² - 4n - 180 = 0. இவங்க எல்லாருமே யாரும் எந்த டேபிளில் வரும்? எல்லாமே 4 டேபிளில் வரும். 4 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 0 இஸ் ஈக்குவல்ஸ் டு 2n² - n மைனஸ் 4 டேபிளில் 45. இப்போ ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் பண்ணிங்கன்னா -9t - 1 எங்கே வரும்? 10 9s ஆர் மைனஸ் இங்கே இவன். அப்போ இதை ஸ்ப்ளிட்டிங் த மிடில் டேர்ம் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 2n² - 10n + 9n - 45. பேர் த ஃபஸ்ட்டு 2. இதுலேருந்து 2n காமனாக எடுத்திங்கன்னா n - 1 காமனாக கிடைக்கும். n - 1 அப்படியே எழுதிக்கிட்டு +9n எழுதுனீங்கன்னா 0 = 2n + 9 × n - 5 = 0 பண்ணிங்கன்னா என்னோட வேல்யூ -9/2, தென் என்னோட வேல்யூ 5. இப்போ யார் கரெக்டான ஆன்சர்?
5 தான் கரெக்ட், நெகட்டிவ் நம்பர்ஸ் வராது. ஸோ n ஈக்குவல் டு 5. ஓகேங்களா? சம் இதோட முடியல. அவங்க கண்டுபிடிக்க சொன்னது an, அதாவது a5, a ப்ளஸ் 4d. a வேல்யூ நமக்கு தெரியும் 2 ப்ளஸ் 4 இன்ட்டு டியோட வேல்யூ 8. அப்போ 2 ப்ளஸ் 32, a5 இஸ் ஈக்குவல்ஸ் டு 34. புரியுதுங்களா? எஸ்என் டேட்டாவில் இருந்து n கண்டுபிடிக்கணுன்னாவே நமக்கு என்ன வரும்? ஸ்ட்ரெயிட்டாக நமக்கு ஃபேக்டரைசேஷன்ஸ் தான் வந்து தான் சம்மை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதில் காமன் மிஸ்டேக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மில் இங்கே மல்டிப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கொயரை மறந்துடுவோம். ஓகேவா? அந்த இடத்துல மட்டும்தான் நமக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். எஸ்என் ஃபார்முலேருந்து அப்ளை பண்ணணுன்னா கண்டிப்பாக குவாட்ராட்டிக் போய் தான் சம்மு கம்ப்ளீட் ஆகும். ஓகே, ஒன் மோர் சம் பார்ப்போம். ஓகே, இப்போ a ஈக்குவல் டு 8 கொடுத்துருக்குறாங்க. தென் an ஈக்குவல் டு 62. S means Sn is equals to 210. Okay, we need to find n value, d value. இப்போ எப்படி கண்டுபிடிக்கிறது? உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக எஸ்என் ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா? எஸ்என் ஃபார்முலா என்ன தெரியும் நமக்கு? எஸ்என் ஃபார்முலா வச்சு n வேல்யூ கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இப்போ பாருங்கள், எஸ்என் ஃபார்முலா செகண்ட் ஃபார்முலா n/2 a ப்ளஸ் an. இப்போ எஸ்என் வேல்யூ 210 இஸ் ஈக்குவல்ஸ் டு n வேல்யூ தெரியாது, a வேல்யூ தெரியும், 8 ப்ளஸ் 62 an வேல்யூ. இப்போ இந்த 2 அந்தவங்க போச்சுன்னா 210 இன்ட்டு 2 இஸ் ஈக்குவல்ஸ் டு n இன்ட்டு இவங்க ரெண்டு பேர் ஆட் பண்ணனா எனக்கு 70 கிடைக்கும். திஸ் மல்டிப்ளை கோ டு தட் சைட், 210 இன்ட்டு 2 பை 70 ஈக்குவல் டு n வேல்யூ. இப்போ 70 இதை வந்துட்டு 3 டைம்ஸ் கேன்சல் பண்ணலாம். அப்போ n இஸ் ஈக்குவல்ஸ் டு 3 2s ஆர் 6. என்னோட வேல்யூ 6. ஓகே, நெக்ஸ்ட் நம்மளை என்ன கண்டுபிடிக்க சொன்னாங்க? டி வேல்யூ. எப்படி டி வேல்யூ கண்டுபிடிக்கிறது? அதுக்கு an கொடுத்துருக்குறாங்களா? an இஸ் ஈக்குவல்ஸ் டு 62. anன்னா a6. a6ங்கிறது a ப்ளஸ் 5dன்னு எழுதலாம். இப்போ a6ங்கிறது 62 ஈக்குவல் டு a வேல்யூ 8 ப்ளஸ் 5 இன்ட்டு d. அப்போ இந்த 8 அந்த பக்கம் போச்சுன்னா 62 மைனஸ் 8 இஸ் ஈக்குவல்ஸ் டு 5d. இப்போ 62 மைனஸ் 8 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 256 இல்லை 54. 54 இஸ் ஈக்குவல்ஸ் டு 5d. இந்த மல்டிப்ளை அந்த பக்கம் போச்சுன்னா 54/5 இஸ் ஈக்குவல் டு டி ஆன்சர். ஒன்று இதை லீனியர் ஈக்குவேஷனில் கூட போடலாம், ஆனால் சிம்பிளஸ்ட் ஒன் இதுதான். எஸ்என் வேல்யூ பார்த்துக்கோங்க, ஏஎம் வேல்யூ எஸ்என் வேல்யூ ரெண்டுமே கொடுத்துருக்குறாங்க. நான் செக் பண்ணுறேன். எஸ்என் வேல்யூ ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு எத்தனை டேட்டாஸ் தெரியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் வேல்யூ மட்டும்தான் தெரியாது. அதனால வேல்யூ தூக்கி அப்ளை பண்ணி என் வேல்யூவை ஸ்ட்ரெயிட்டாக கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து ஏஎன் ஃபார்முலாலேருந்து டி கண்டுபிடிக்க முடியும். ஏஎன் ஃபார்முலா அப்ளை பண்ணி டி கண்டுபிடிச்சிருக்கிறேன். ஈவன் எஸ்என் ஃபார்முலா அப்ளை பண்ணியும் டி கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா எஸ்என் ஃபார்முலா ஃபஸ்ட்டு ஃபார்முலா அப்ளை பண்ணிங்கன்னா ஏ வேல்யூ என் வேல்யூ தெரியும், அதை வச்சும் நம்ம டி கண்டுபிடிக்க முடியும். ஓகே, இதோட இந்த கிளாஸ் முடியுது. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம வந்துட்டு சம் ஆஃப் ஏபி இன் அப்ளிகேஷன்ஸில் நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த சம்ஸை வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். 2-3 டைம்ஸ் கேட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். இதுமாதிரி நிறைய சம்ஸ் இருக்குது அடிஷ்னல் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் சம்ஸ் எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுதான் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம மீண்டும் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.